புதுசா கல்யாணம் முடிச்ச ஆண்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன், எக்காரணத்தை கொண்டும் 2 நாளைக்கு மேல மாமியாகாரிய வீட்டுல தங்க வைக்காத, குடும்பத்தை கெடுத்துருவாளுங்க. நீ தாண்டா குடும்பத்தை கெடுக்கிற. உண்மை. இது ஊரா மாமியாட்ட அடி வாங்கின கேசுத்தே தெரியுது. வேற வழி கிடையாது. ஏன்னா அவ்வளவு சித்திரவதை பண்ணுவாளுங்கப்பா. உங்களுக்கு தெரியாது. என் மாமியாலாம் வீட்டுக்குள்ள வர்றேன், நான் அப்பதான் நாடத்தை முடிச்சு பேக்க போய் வைப்பேன். நான் இருக்கேனா என் பொண்டாட்டிட்ட மாமியா சொல்ல, ஹேய் தம்பி பேக்க வாங்கடி, ராத்திரி ஃபுல்லா ஆடிட்டு வந்திருக்கும், கையால் அலுப்பா இருக்கும், போய் அமுக்கி விடுறி. நான் இருக்கேனா அதே நான் தூங்கிட்டேன்னு வச்சுக்க, என் பொண்டாட்டிட்ட மாமியா சொல்ல, ஹே என்னடி அந்த முண்டை பழக்கு காலை விட்டாவே ராத்திரி ஃபுல்லா எவ்வளோ போட்டு ஏறிட்டு வந்திருக்கேன், இங்க ஓட்ட அமுக்கிட்டு நக்கிற, அப்படியே பிளாட்டை மாத்தி விட்டுருமுங்க. பெரிய வெனகார லூசு முண்டை. ஆனா ஒரே ஒரு விஷயம், என் மாமியா சொக்க தங்கம். என்னடா இப்படி சொல்லிட்டு அப்புறம் அப்படின்னு சொல்றேன், என்ன எதரா நம்புறது? யூடியூப் வேற வருது, அந்த லூசு முண்டை விளக்கமத்தோட வீட்டுக்கு வந்துருவா. நீ தான் மாமியாவை தான் கொண்டுட்டிய முதவே. மாமா அப்படி இல்லை மாமா. இந்த உலகத்துல எல்லா பேருக்குமே குடும்பத்தை நல்லா ஓட்டணும்ன்ற எண்ணம் இருக்கத்தான் செய்யும். சில சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளை மாத்தி விட்டுரும். அதனாலதான் நம்ம குடும்பம் அப்படி வேற அளவு போய்க்கு இருக்க தவிர, நல்லா பாருங்களேன், இங்க நான் ஆண்கள் கூட்டத்தில் ஒன்னே ஒன்று கேட்குறேன், நான் விளையாட்டுக்கு பேசலாம் விட்டுருங்க. ஒன்னே ஒன்று என் சொந்த அனுபவபூர்வமாக சொல்கிறேன், நம்ம என்னதான் தங்கமா காசு கொடுத்து பார்த்துக்கிட்டாலும் நம்ம சாக போகிற வரைக்கும் நமக்கு பீ மூத்திரம் அல்றவ யார் தெரியுமா? கட்டுன பொண்டாட்டி மட்டும்தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏய் உன் பொண்டாட்டி பேச்சை கேட்காதரா குடும்பம் உருப்படாது. நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், பொண்டாட்டி பேச்சை எவன் கேட்காதன்னு சொல்கிறானோ அவன் பேச்சை கேட்காம இருக்க குடும்பம் நல்லா இருக்கும். இதுதான் உண்மை. நம்ம செத்தா கூட கால் மாட்டை பிடிச்சி அழுகிற உரிமை யாருக்குங்க இருக்கு? கட்டுன பொண்டாட்டிக்கு மட்டும்தாங்க இருக்கு. எளவுக்கு வரவ எவ்வளவு தாலியா இருக்க போறது கிடையாது. இந்த மாபெரும் சேக்கிப்பட்டி கூட்டத்தில் உங்க பொண்டாட்டிகளுக்கு தெரியாம யாராவது வப்பாட்டி வச்சிருந்தீங்கன்னா எங்க கிட்ட கூட்டி வந்து விட்டுருங்க. புத்திமதி சொல்றோம், அதை வச்சு ஏன் வேறமா பார்க்க போறோம்? நீங்க வேற என் பிரச்சனையை மாத்தி விட்டுருங்க. ஆனா நானும் எத்தனை வாட்டி சொல்லிட்டேன், இன்னைக்கு டான்ஸ் என்னை விட மாட்டுதங்க. விட மாட்டேங்குதா? ஆமா, உன்னால போக முடியலையா? என்னங்க நானும் விரட்டி பாக்குறேன், என்னை புடிச்சுக்கிட்டு நகல மாட்டா. ஏன் அனுப்பிவிடு? உங்ககிட்ட அனுப்பிட்டியா? கை இழுத்துறான். கம்பூருக்கு அந்த லூசு முண்டதான் வந்தா, சரி விட்டேன். குன்னாரம்பட்டிக்கு அந்த லூசு முண்டதான் வந்தா, சரின்னு விட்டேன். இன்னைக்கு அந்த கிறுக்கு முண்டதான் வந்திருக்கா. என்ன பண்ண காத்திருக்கா? ஒரு உன்னைய பார்த்து அவள பயப்படணும், நீ அந்த பிள்ளைய பார்த்து நீ பயப்பட. இல்ல மாமா, அவ கராத்தா பழகிருப்பா. வரி குதிரை மாதிரி இருக்கல, அப்பப்ப காலை லவக்கண்டு ஏத்துறா. ஆத்தாடி நான் உதுத்த முண்டை 10 ரூபாய்க்கு கூட பயப்பட மாட்டேன். இதுல வருவான்னு சொல்லிட்டேன், பிரிட்ஜில் வச்சுட்டு வந்துட்டியா? மொத்தமா கழட்டி வச்சுட்டு. நீங்க வேற பயப்படாதீங்க. என்னை பெத்த ஆத்தாக்க நிறைய பேர் வந்திருக்கீங்க. பெண்களுக்கு ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், வீடு வாசல் நல்லா இருக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா பண்ணுங்க. வெள்ளி செவ்வாய்க்கு விடிய காலம் உங்க புருஷங்கால தொட்டு கும்பிடுங்க, எந்த பிரச்சனையும் வராது. உலகத்து நிம்மதி இல்லையடா எந்த காலத்துல. இதுங்க தொட்டு கும்பிடுத்த போதுங்க. 50 வருஷத்துக்கு முன்னால இந்த முண்டை குடிச்சு போட்டு காலை பிரட்டி வச்சுக்கிறானு, என்ன அவனுக்கு வேற வழி கிடையாது. அண்ணே நான் ஏதோ வாய்க்கு வந்தது பேசுறது யாரும் நினைக்காதீங்க. இந்த உலகத்துல இப்ப உள்ள 2026ல ஒரு வாரே நடக்குது. இப்ப அங்க ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு ஏகப்பட்ட போர் நடக்குது. அதாவது குண்ட சுடுறாங்க. இங்க நம்மளை எல்லாம் சத்தமே இல்லாம சோழியை முடிச்சுக்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. பெரியவங்க எல்லா பேருக்குமே தெரியும். இந்த 80 வயசு 90 வயசுல இருக்கவங்க தெரியும். முந்தி 4 பிள்ளை பெத்துட்டா குடும்ப கட்டுப்பாடு ஆஸ்பத்திரின்னு ஒண்ணு இருந்துச்சு வந்திருக்கீங்களா? இப்ப எங்கயாவது குடும்ப கட்டுப்பாடு ஆஸ்பத்திரி நீங்க பார்க்க முடியுதா? முடியாது. ஏன்னா இப்ப குடிக்கிற முண்டிக்கு எவனுக்கு புள்ள பிறக்க மாட்டேங்குது. புள்ள அதுலயே கலந்து விட்டுறாங்க. ஒண்ணு மேல பாப்பனான்றது செருப்புட்டு அடிச்சு கிடைக்கும். முதல் ராத்திரி அன்னைக்கு என்ன அவனத்துக்கு இந்த உலகத்துல மக்கள் தொகையை குறைக்கிறதுக்காண்டி இதுல முள்ள அம்புட்டையும் கலந்து விடுறாங்க. எல்லாரும் கோளாறு இருந்து பொழைச்சுக்கங்க, குடிய முடிஞ்ச அளவு குறைச்சுக்கங்க, இல்லைன்னா வாழ்க்கையில ஒன்னும் பண்ண முடியாது. கடைசியில நம்ம தெருவா தெரிய வேண்டியது. பிள்ளை குட்டி பிறந்தா கூட தெருவு விட்டுறலாம், பிள்ளை குட்டி பிறக்கிறதுக்கே வழி இல்லாம போயிருது. இதுல ஈபி வயர்மேனையா? சரிண்ணே, அந்த தெருவில் கொஞ்சம் கரண்ட் இல்லைங்களாம்னே. ஆமாம், ஈபி வயர்மேனா கொஞ்சம் என்னான்னு கொஞ்சம் பார்ப்பீங்களா? ரொம்ப சந்தோஷம். இவர் ஒரு அண்ணன் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி போயிட்டாரு. சேக்கிப்பட்டி கிராமத்தில் உங்கள் எல்லாத்தையும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். இந்த கேள்விக்கு எத்தனை பேர் சரியாக சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சொல்லு. எங்க இந்த கூட்டத்தை 3 பேர் கூட்டிருக்கீங்கல்ல, இந்த உலகத்திலேயே
கலப்படம் பண்ண முடியாத விஷயம் ஒண்ணு இருக்கு. இது டீ தூள்ல கலப்படம் பண்றான், சக்கரைல கலப்படம் பண்றான், சீனில கலப்படம் பண்றான், எல்லாத்தையும் கலப்படம் இருக்குல்ல. கலப்படமே பண்ண முடியாத ஒரே ஒரு விஷயம் இருக்கு. யாராவது சொல்லுங்க பாப்போம். கரண்ட் தான். தாய்ப்பால். தாய்ப்பால் தாய்ப்பால் உண்மைக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு கோடான கோடி நன்றி. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இன்னொரு விஷயமும் கலப்படம் பண்ண முடியாது. எதுன்னா அதுதான் கரண்ட். சந்தேகம் இருந்தா எல்லா பேரும் வயரை போய் கடிச்சு பாருங்களேன். அப்படி எல்லாம் செஞ்சிடாத நீ வேற உக்காந்துடுறா நல்லா. சரி அப்பெல்லாம் ஒன்றும் ஊதாது, கவலை வேண்டாம். இந்த உலகத்தில் எல்லா பேருமே நல்லா இருக்கணும். ஆத்தா முத்தாலம்மா அருளால எல்லா பேர் குடும்பமும் பட்டி பெருகி பால் பானை பொங்கி நோய் நொடி இல்லாமல் எல்லா பேரும் சந்தோஷமா இருக்கணும் என்னங்க. அதனால நம்மளும் கும்பிட்டுருவோமா? இதோ எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் அல்ல ஏன்னா நான் போட்டுனா வேற மாதிரி நினைப்பாங்க, நினைக்காதீங்க ஐயா. நாங்கள் வந்து பப்புன்னு டான்ஸ் யாரும் புராணம் பேச போகிறது கிடையாது. 4 வாயில் வந்து பேசிட்டு நாங்கள் விட புராணம் பேசுனா உள்ள ஆள் ஹெவியாக இருக்காங்க. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். ஓகே. திருவேங்கடத்து முடியரசே சீரார் கருணை திருமாலே பொருளால் உலகளந்த புவனம் காக்கும் பெருமாளே அருளால் உலகை இழந்தவனை அன்பர் பிணிக்கி அருமருந்தே இறைவா உன்னை பாடுங்கான் பாட வந்தேன் என் மனமே. நாளெல்லாம் உந்தன் திருநாளே வரும் நாளெல்லாம் உந்தன் திருநாளே மலை நாடாலும் ஏழுமலை பெருமானே. நாளெல்லாம் உந்தன் திருநாளே வரும் நாளெல்லாம் உந்தன் திருநாளே. உன் நாமங்கள் கூறிவிட்டால் மறுகணமே அவர் நாடிய விடதீர்க்கும் நாரணனே. உன் நாமங்கள் கூறிவிட்டால் மறுகணமே வரும் நாடிய விடதீர்க்கும் நாரணனே. நாளெல்லாம் உந்தன் திருநாளே வரும் நாளெல்லாம் உந்தன் திருநாளே. மலை போல வரும் துன்பம் பனி போல கரைந்தோடும் மலை ஏறி வருவோர்க்கு மன்னா. மலை போல வரும் துன்பம் பனி போல கரைந்தோடும் மலை ஏறி வருவோர்க்கு மன்னா. நலமில்லை என்றாலும் பலமில்லை என்றாலும் நான் என்று உயிர் ஊட்டும் கண்ணா. உடல் நலமில்லை என்றாலும் பலமில்லை என்றாலும் நான் என்று உயிர் ஊட்டும் கண்ணா. நாளெல்லாம் உந்தன் திருநாளே வரும் நாளெல்லாம் உந்தன் திருநாளே. முக்கண்ணன் மைத்துனனே மாய கண்ணனே முக்தி தரும் சக்திக்கு சொந்த அண்ணனே. முக்கண்ணன் மைத்துனனே மாய கண்ணனே முக்தி தரும் சக்திக்கு சொந்த அண்ணனே. வேலவனின் மாமனான மாயவனே வேலவனின் மாமனான மாயவனே திருவேங்கடத்தில் ஓங்கி நின்ற மூலவனே திருவேங்கடத்தில் ஓங்கி நின்ற மூலவனே. நாளெல்லாம் உந்தன் திருநாளே வரும் நாளெல்லாம் உந்தன் திருநாளே. உண்டென்றும் இல்லை என்றும் கண்டோர்க்கு உடன் காட்டும் கண்கண்ட தெய்வமே வெங்கடேசா. உண்டென்றும் இல்லை என்றும் சொல்வோர்க்கு உடன் காட்டும் கண்கண்ட தெய்வமே வெங்கடேசா. வருவோர்க்கும் கொண்டாடும் அன்பர்க்கு பக்திகள் கொண்டாடும் தெய்வமே ஸ்ரீனிவாசா. கொண்டாடும் அன்பர்க்கு குறைவில்லா செல்வங்கள் தந்தாலும் தெய்வமே ஸ்ரீனிவாசா. நாளெல்லாம் உந்தன் திருநாளே வரும் நாளெல்லாம் உந்தன் திருநாளே மலை நாடாலும் ஏழுமலை பெருமாளே. நாளெல்லாம் உந்தன் திருநாளே வரும் நாளெல்லாம் உந்தன் திருநாளே. அப்படி நன்றி நன்றி நன்றி. உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன். நான் வந்தது ஒரு விஷயத்தை கவனிச்சலாமாமா. சரி. உலகத்துல 2வது பணக்கார கடவுள் யாரு? யாரு? திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாச்சலபதி. ஆமா. இதுல ஏன் அவரை பணக்கார கடவுள்னு சொல்றாங்கன்னா அங்கதான் பணம் கொட்டுன்னு தங்கத்தை வயிறுத்த அள்ளி கொட்டுறியான். நான் கேட்கிறேன்
பணக்காரன்னு சொல்றோம்ல, சரி இந்த உலகத்துல யாரு உண்மையான பணக்காரன் சொல்லுங்க பாப்போம். நீ தான் சொல்லணும். யாரு யாரு மாமா? கண்டிப்பா உண்மைக்கு 100க்கு 100 உண்மை. இந்த உலகத்திலே உண்மையான பணக்காரன் யாருன்னா, யாராருக்கெல்லாம் படுத்த உடனே நிம்மதியா தூக்கம் வருதோ அவன் தான் உலகத்துல உண்மையான பணக்காரன். நிறைய பணக்காரன் தூங்கவே மாட்டான். எவன் வீட்டுக்கு ரைடு வருவானோ, எவன் கொள்ளை அடிச்சுட்டு போவானோ. நல்லா பாருங்களேன், பெரிய பெரிய ஆளுங்க வீட்டப்பெல்லாம் பாருங்களேன், வீட்டு பெருசா இருக்கும், அந்த ஆர்ச் ஒசரத்துக்கு கேட்டு இருக்கும். பாத்திருக்கீங்களா? உள்ள நம்பர் லாக்கு போட்ட பூட்டெல்லாம் இருக்கும். அதுக்குள்ள தங்கத்தையும் வைரத்தையும் வச்சு புட்டு, அதுக்கு நம்பர் லாக்கு போட்ட பூட்டை ஒன்றை போட்டு புட்டு, அந்த பூட்டுக்கு பெரிய வீட்டை ஒன்றை கட்டுவேன். அந்த வீட்டு மேல நம்பிக்கை இல்லாம வாசலுக்கு இரும்பு கதவு ஒன்று போடுவேன். அந்த கதவு மேல நம்பிக்கை இல்லாம 4 வாட்ச்மேனை வாங்க காவலுக்கு நிற்க வைப்பேன். வாட்ச்மேனு மேலேயும் நம்பிக்கை இல்லாம சிசிடி கேமரா வாங்கி மாட்டுவாங்க. கேமரா மேலேயும் நம்பிக்கை இல்லாம 4 ராஜபாளைய நாயை வாங்கி வீட்டுக்குள்ள விடுவேன். நாய் மேலேயும் நம்பிக்கை இல்லாம ஆளு ஓசறதுக்கு கேட்ட ஒன்று போடுவாங்க. கேட்டு மேலேயும் நம்பிக்கை இல்லாம முண்டை பூட்டை ஒன்று போடுவேன். பூட்டு மேலேயும் நம்பிக்கை இல்லாம வீட்டை விட்டு போறப்ப பூட்டை பிடிச்சி தொங்கி வர வைப்பாங்க. வருதா வருதா அம்புட்டு எதுக்கு? அந்த காசு இருக்கு. ஆனா காசு இல்லாதன பாரு. நல்ல ஏனே நான் உனக்கு கோச்சுக்கிறாதீங்க. கொரோனா வந்துச்சுல்ல, கொரோனா வந்து எத்தனை பேர் செத்தேன்? 3/4 பேர் பணக்காரன். இந்த ரோட்ல எத்தனை பிச்சைக்காரன் தெரியா? எவனுக்காவது கொரோனா வந்துச்சா? இல்லையே. அவன் எந்த மாஸ்க் போட்டா மயத்தை புடுங்குனியா? ஒரு ஆளுக்கு வரல. இன்னும் திட்டுறாங்க, நல்லா திட்டுறாங்க. நம்ம தான் லூசா திரிறாங்க. விவசாயிகளுக்கு யாருக்காச்சும் வந்திருக்கா? கண்டிப்பா. 2026ல நடமாடும் சுடுகாடே வந்துருச்சு. நீங்க சுடுகாடை போய் தேடி போயிருக்கிறாது. பணத்தை வீட்டில் வச்சா போதும், சுடுகாடை வீட்டுக்கு கொண்டு வர்றாங்க. வண்டி வாடகை 10,000 ரூபாய். 2 கேஸ் எடுப்ப திறந்து விட்டுறான். அரை மணி நேரத்தில் எரிஞ்சு போயிருது. வண்டியை கொண்டுட்டு காசை வாங்கிட்டு அவன் போயிடான். சாம்பலை கையில் அள்ளி கொடுத்துட்டு. ஏன் நடமாடும் சுடுகாடு வந்து